ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டாப்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த எடிட்டோரியல் செஷன் அப்படின்றத நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்கை சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முன்னாடி நம்ம வந்து எடிட்டோரியலை லைன் பை லைன் படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது வந்து அது எனக்கே தெரிஞ்சது. ஓகே, நம்ம இன்னும் வேறு மாதிரி ஏதோ ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்றத. பட் இப்போது இதுக்கப்புறம் வர செஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செக்மெண்ட்டாக நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு எடிட்டோரியல் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம ரெண்டாவது எடிட்டோரியல் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வேர்ட்ஸை ஒன்லி அந்த சினானி மாண்டேன்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருப்போம். பட் இப்போ ஒரு செக்மெண்ட் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ட்ரொடக்ஷன் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷனில் நான் எந்தெந்த வெக்காப்ஸை வந்து எடிட்டோரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிவிட்டு, அதோட மீனிங் ப்ளஸ் இன்ட்ரொடக்ஷனை நான் உங்களுக்கு படித்து காட்ட போகிறதில்ல. அதை நான் உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஓகே தானே? ஸோ அந்த மீனிங்கை நீங்கள் தான் எடிட்டோரியல் கூட அந்த எடிட்டோரியலை படித்து ஓகே என்ன மாதிரி வேர்டு அதில் நான் இப்போ ஒரு மீனிங் சொல்கிறேன் அப்படின்னா கரெக்டாக ஆப்டா அதில் போய் உட்காருதா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் போயிட்டு செக் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் கம்ப்ளீட்டாக எடிட்டோரியலை இதுக்கப்புறம் தமிழில் மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறேன். செக்மெண்ட்டாக பிரித்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள். நான் வந்து டைம் ஸ்டாம்ப் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ எந்த டைமில் நான் எதை வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோ போடுறோம், எடிட்டோரியல் வீடியோ போடுறோம். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சைட் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஸோ ஏப்ரல் 1லேருந்து நம்ம வந்து நம்மளோட கண்டென்ட் எல்லாமே அதில் கொடுத்துட்டு வரோம். markedofficer.in அதில் கொடுத்துட்டு வரோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப்மே நேற்று அதை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. லைக் வீடியோ மட்டும் ஒரு நாள் டிலேயில் வரும். பிடிஎஃப் நேற்று அப்லோட் பண்ணியிருப்பாங்க. வேணுங்கிறவங்க போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த எடிட்டோரியல் கோர்ஸ் அப்படின்றது ஃப்ரீயாக தான் இருக்குது. இதை தாண்டி மற்ற கோர்சஸுமே இருக்குது. வேணுங்கிறவங்க போயிட்டு செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் வாங்கிக்கலாம். ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பெய்ட் கோர்சஸுமே சில கோர்சஸ் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் என்ன அப்படின்னா, கீப் இட் சிம்பிள் அப்படின்ற ஒரு எடிட்டோரியல். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த நிபா வைரஸை பற்றின ஒரு எடிட்டோரியல். ஸோ இந்த நீங்கள் பார்க்கலே தெரியும், நிறைய செக்மெண்ட்டாக நிறைய விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். லைக் சிம்பிள் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி வந்து சிம்பிள் மீனிங் அப்படின்ற விஷயங்கள்லாம் நாங்கள் இன்னும் இந்த பிடிஎஃப்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, முன்னாடி வந்து சினானிம் ஆண்டனிம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ இன்னும் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனோம்ல, அதனால இந்த ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். போய் டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள். சரி, இந்த எடிட்டோரியல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நிபா வைரஸ் பற்றி தான். ஏன் அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதி, ஓகேவா? ஸோ ஜூலை 1ஆம் தேதி மலப்புரம் கேரளா இருக்குல்ல, கேரளாவில் வந்து ஒரு சின்ன பாப்பா, ஒரு சிறுமின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நிபா வைரஸில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஓகேவா? இறந்துட்டாங்க. அதே டைமில் இன்னொரு பெண்மணி ஒருத்தவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 38 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த நிபா வைரஸ்னால உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த எடிட்டோரியலில் இன்ட்ரோடக்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மாவட்டத்தில், ஸோ என்னென்ன மாவட்டம் மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மலப்புரம், பாலக்காடு, கோழிக்கோடு அண்ட் சாரி 3 தான் சொல்லியிருந்தால, சாரி இந்த 3 மாவட்டத்தில் 425 பேரை வந்து அவங்க கண்காணிப்பில் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 3 முக்கியமான வார்த்தை. நான் அந்த 3 முக்கியமான வார்த்தையுமே இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருப்பேன். எந்தெந்த வார்த்தைலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத. ஓகேவா? ஸோ ஸ்கம்டு அப்படின்னா உயிரிழந்தார், இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் நம்ம வந்து ஸ்கம்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேட்லிங் ஃபார் லைஃப் அப்படின்றது நம்மளோட உயிருக்கு போராடுறாங்க. ஸோ இந்த இடத்துல யார் உயிருக்கு போராடுறன்னு சொல்றாங்க? அந்த ஒரு 38 வயசுல ஒரு பெண்மணி சொன்னாங்களே, அவங்க தான் உயிருக்கு போராடுறாங்க. யார் ஸ்கம்ட் ஆனாங்க? அந்த சின்ன பாப்பா, அந்த ஒரு சிறுமி வந்து ஸ்கம்ட் ஆயிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அண்டர் சர்வைலன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கண்காணிப்புல இருக்காங்க. யார் யார் கண்காணிப்புல இருக்காங்க? 425 பேர் வந்து கண்காணிப்புல இருக்காங்க அப்படின்றது இந்த இன்ட்ரோ பார்ட்ல இருந்து தெரியுது. கிளியரா இருக்கா? சரி, இதுக்கு நம்மளோட கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கேரளா கவர்மெண்ட்டாக இருக்கும், இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். சரியா? ஸோ முதலாவது நோயாளி யார் அப்படின்றத வந்து அரசு கண்டுபிடிக்க போராடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து லைக் கொரோனா வைரஸ் இருக்கும்பொழுது எத்தனை பேர் யார் யார் கண்டுபிடிக்கிறது, நிறைய விஷயங்களை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. கரெக்டு தானே? எல்லா இடத்துலையுமே மெடிக்கல் சென்டர் கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ இந்த நிபா வைரஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்திருக்கு. ஸோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய போராட்டம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், இப்போது நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஸோ எதை வச்சு ட்ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கான்டாக்ட் ட்ரேசிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஐசோலேஷன். ஸோ இப்போ 425 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸாக அதான் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த எந்த இடத்துல பாதிப்பாகுதோ அதை கண்டெயின் பண்ணணும். ஸோ ஓகேவா? இது எல்லாம் இந்த இடத்துல
ஸோ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ட்ரேசிங். ஸோ ட்ரேசிங் அப்படின்றது பின்தொடருதல். யார் யாரெல்லாம் இந்த நோயால அடிபட்டிருக்காங்களோ அவங்கள பின்தொடர்றாங்க. பிளஸ் கண்டைன் அப்படின்றது கட்டுப்படுத்துதல். எந்த இடத்துல நோய் பாதிப்பு அதிகமா இருக்கோ அதை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி போவோம். ஃபிளாஷ்பேக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2018 17 பேர்ல 19 பேர் இறந்துட்டாங்க இந்த நிபா வைரஸால. அது மட்டும் இல்லாம 2001 வெஸ்ட் பெங்கால் போயிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல 65 பேர்ல 45 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது இந்த எடிட்டோர்ல மீன் பண்றாங்க. அதே சமயத்துல இந்த மரண விகிதம் அப்படின்றது ஓகேவா, இந்த டெத் ரேஷியோ அப்படின்றது 40% இருக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு நிபா வைரஸ் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு ரேஷியோவை வெறும் 25% தான் சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி கேசஸ்ல இறந்துடுறாங்க அப்படின்றது சொல்றாங்க. இந்த இடத்துல சர்ஜ்டு அப்படின்றது என்ன? சர்ஜ்டு அப்படின்றது வெடி அதிகரித்தது, ரொம்ப சடனா இன்க்ரீஸ் ஆகிறது தான் சர்ஜ்டு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டு தானே? இந்த இடத்துல இந்த மீனிங்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். எதனால இந்த ஒரு இந்த நோய் வந்து எதனால ஆபத்து? ஸோ ஒய் சச் அ பிக் கன்சர்ன் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு எழும்புது. எதனால அப்படின்னா நம்மளோட சுகாதார அமைப்பு எல்லாமே ஒரு ஒரு டிசி அப்படின்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிசி 7வது மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ டிசி அப்படின்னா என்ன? டிசி அப்படின்றது ஒரு பதற்றம், ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கு இப்போ வரைக்குமே. ஆஃப்டர் கொரோனா பீரியடுக்கு அப்புறமுமே நம்மளோட இந்த சுகாதார அமைப்பு அப்படின்றது இப்பயுமே என்டையர் ஹெல்த் கேர் சிஸ்டம் மிஷினரின்றாங்க. என்டையர் ஹெல்த் கேர் மிஷினரி அப்படின்றது எடிட்டோர் மீன் பண்றாங்க. அது கம்ப்ளீட்டா ஒரு 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 தெளிவே இல்லாம தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது டிரான்ஸ்மிசபிள். இந்த நோய் வந்து ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்ககிட்ட ஈஸியா பரவக்கூடியது. அதுவுமே இந்த ஒரு பெரிய பிரச்சனையாகவும் பார்க்கப்படுது. ஸோ இந்த நோய்க்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு நம்பகமான மருந்துமே கிடையாது. எதிர்கால ஆராய்ச்சியில வந்து ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஒரு புதுசா ஒரு டூல் வருது அப்படின்னா வரலாம் வரலாம். ஆனா இப்போதைக்கு ஒரு அந்த ஆராய்ச்சி மட்டும் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு மீன் பண்றாங்க. ஆனால் தற்போது நம்ம கிட்ட எந்தவித வழியுமே கிடையாது. ஒன்லி ப்ரிவென்ஷன் அண்ட் அவேர்னஸ். நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கணும். அது மட்டும் தான் இப்போதைக்கு இந்த நோயிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரி, இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு வேர்ட் பார்த்தோம். டிசி அப்படின்னு ஒரு வேர்ட் பார்த்தோம். பதட்டம், குழப்பம் அப்படின்றது. டிரான்ஸ்மிசபிள் அப்படின்றது பரவக்கூடிய அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பெரிய வேர்டு ஒன்று பார்த்தோம். டூல்ஸ் டு த அமமெண்டேரியம் அப்படின்றது இந்த மெடிக்கல்ல டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ மெடிக்கல்ல ஒரு ஏதோ ஒரு ஒரு புதிய உதவி கருவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு கோர்வையா வருது. சரி, இது எப்படி பரவுது அப்படின்றத அடுத்தது மீன் பண்றாங்க. கவனிங்களேன். எப்படி பரவுது அப்படின்னா ஃப்ரூட் பேட் அப்படின்றாங்க. இந்த பழங்களை சாப்பிட்ற பேட்ஸால இது பரவுது. அது அந்த 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 பேட் இருக்குல்ல, ஓகேவா? ஸோ பேட்ஸ் அப்படின்றது வவ்வால்கள். வவ்வால்கள் கடித்த பழங்களை நம்ம சாப்பிட்டாலோ இல்லைனா ஈவன் பேட்ஸை தொட்டா கூடமே அது பரவுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலையாள படம் இருக்கும். இந்த நிபா வைரஸ் எப்படி பரவுச்சு 2018 அந்த படம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த படம் பேர் ஆக்சுவலாக மறந்துட்டா நான் மேபி கமெண்ட் செக்ஷனில் பின் பண்றேன். போய் பாருங்க. ரொம்ப 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 ஒரு ஒரு நல்ல படம் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட்ல எடுத்த உடனே ஒரு பையனுக்கு வந்து நிப்பா வைரஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அவனுக்கு நிப்பா வைரஸ் வந்துடும். அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை அந்த படத்தில் அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழித்து சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே நிப்பா வைரஸ் வந்திருக்கும். பட் அவங்க அம்மாவுக்கு மட்டும் வந்திருக்காது. ஸோ எப்படி எப்படி அவங்க அம்மாவுக்கு மட்டும் வரல அப்படின்னா, அவங்க அம்மா கடைசி வரைக்குமே அந்த முகத்தை மூடி இருந்ததுனால அவங்க அம்மாவுக்கு மட்டும் அந்த நிப்பா வைரஸ் பரவலை அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் அந்த நிப்பா வைரஸ் அந்த பையனுக்கு எப்படி பரவுச்சு அப்படின்னா, அவன் போட்டோ எடுக்க காட்டுக்கு போகும்பொழுது ரோட்ல இருந்த ஒரு வவ்வாலை தூக்கியிருப்பான். ஓகேவா? ஒரு சின்ன வவ்வாலை தூக்கியிருப்பான். அதனால அவனுக்கு நிப்பா வைரஸ் வந்து அந்த டைம்ல எல்லாருக்குமே கேரளால பரவுச்சு அப்படின்ற ஒரு படம். நல்ல படம். நான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு பின் பண்றேன். அந்த படத்தை பாருங்க. ஸோ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ எப்படி பரவுது அப்படின்றது முக்கியமான ஒரே ரீசன் வந்து இந்த வவ்வால்கள் தான். ஸோ மோஸ்ட்லி வவ்வால்களை பார்த்தீங்க அப்படின்னா எட்ட போயிடுங்க. அது மாதிரி வந்து அழுகிய பழங்களை சாப்பிடாதீங்க, தள்ளி வச்சிருங்க. ஓகேவா? எதெல்லாம் வந்து வைரஸை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுமோ அது எதுவுமே தொடாதீங்க. சரி, இதனால நம்மளோட கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒன் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்றத கொண்டு வராங்க. சரி, இது என்ன ஒன் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்றத பார்த்துருமா? ஸோ ஒன் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்றது மனுஷங்க, நம்ம இருக்கோம், மனுஷங்க, விலங்குங்க மற்றும் சுற்றுச்சூழல் எல்லாமே ஒரே அது ஒன்றா செயல்படணும் அப்படின்றத இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஜெனடிக் ஸ்பில் ஓவரை தடுக்க முடியும் அப்படின்றாங்க. சரி, ஜெனடிக் ஸ்பில் ஓவர் அப்படின்னா என்ன? விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்.
ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரேபிஸ் நாய்க்கடி. இப்போ ரேபிஸ் வந்து ஊசி போட்டாலுமே இறங்குறாங்க. அதாவது நாய் கடிச்சு ரேபிஸ் ஊசி போட்டாலுமே ஊசி ஒர்க் அவுட் ஆகாமல் நிறைய பேர் இறக்குறாங்க. ஸோ அதனால நம்ம தான் சேஃபாக இருக்கணும். ஸோ நம்மளோட ப்ரிவென்ஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ வெஸ்டடின் அப்படின்றது இன்னொரு வேர்டு இருக்கு. ஸோ வெஸ்டடின் அப்படின்றது ஒரு பொறுப்பு அல்லது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வெஸ்டடின் அப்படின்ற ஒரு வேர்டையுமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் மிஷினரி அப்படின்றது சுகாதார அமைப்பின் அனைத்து பாகங்களும் சேர்ந்தது தான் இந்த ஹெல்த் கேர் மிஷினரி அப்படின்றது. ஸோ நிப்பா மட்டுமல்ல, கொரோனா, எபோலா மற்றும் எல்லாமே இந்த ஜொனோட்டிக் நோய் தான். ஸோ ஆல்ரெடி சொன்னல, இந்த கொரோனா கூடமே ஜொனோட்டிக் தான். ஸோ எபோலா முக்கியமான ஒரு நோய், எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நோய். சரி, இதுல இருந்து நம்ம கடைசியா கன்க்ளூஷன் ஒன்று சொல்லுவோம்ல. எல்லாம் முடிச்சாச்சு, ஃபுல்லா எடிட்டோரியல் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழ்ல. பட் கன்க்ளூஷனா என்ன? பழத்தை கழுவி சாப்பிடணும். நீங்க எந்த பழம் வாங்கினாலும் கழுவி சாப்பிடணும். ஸோ வவ்வால்கள்கிட்ட போகவே போகாதீங்க. வவ்வால்களை பார்த்தீங்கன்னா எட்ட போயிடுங்க. அது மாதிரி வந்து சுகாதாரமா இருக்கிறது எப்படி, ஹெல்த்தியா இருக்கிறது எப்படி அப்படின்றதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு ஒன்றும் முடியல அப்படின்னா போயிட்டு ஒரு பேராசிட்டமல் டோலை வாங்கி கூட சரியாயிடும் அப்படின்னு இல்லாம உடனே உங்களோட டாக்டரை, கிட்ட இருக்க டாக்டரை போயிட்டு பாருங்க. ஸோ விழிப்புணர்வோட இருக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி. கரெக்டா? ஸோ என்ன என்ன எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னா, நிப்பா வைரஸ் வந்து நம்மளால இப்போதைக்கு அதை வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அதை தாண்டி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 40%லேருந்து 75% தான் நம்மளுக்கு வந்து அந்த ரேஷியோ, நம்ம தப்பிக்கிறதுக்கான ரேஷியோ. மோஸ்ட்லி இறந்துரும். பட் நம்ம வந்து ப்ரிவென்ஷனாக இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்றத வந்து இந்த எடிட்டோரியல் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நான் ஒன்லி தமிழ் தான், நான் சினானியம் சொல்லலை, ஆன்டனியம் சொல்லலை. உங்களுக்கு வேணும் இல்லை நான் இன்னும் அடிஷ்னல் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ்லாம் பார்க்கணும், இல்லை சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கணும், சிம்பிள் மீனிங் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி படிங்க. நான் இந்த ப்ரிப்பரேஷன், அந்த வீடியோ ப்ரிப்பரேஷன், இந்த வீடியோவை எப்படி எங்கேஜிங்காக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன். பட் இதுக்கப்புறம் நம்ம தினமும் இந்த ஹிந்து எடிட்டோரியல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த 1 வீக் வந்து ஒரு சில ப்ராப்ளம், அதாவது ரெடி பண்ணவங்களோட பிசியில் கொஞ்சம் இஷ்யூ. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஹோல்டில் இருக்குது. பட் அது சீக்கிரம் நாங்கள் ரெஸ்யூம் பண்ணிவிடுவோம். ஸோ எப்படி இருந்தது இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம முன்னாடி பார்த்த சில மாணவர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இப்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம் எப்படி இருந்தது? ரெண்டாவது எடிட்டோரியல் நம்ம ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நான் சொன்ன மீனிங் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா சிம்பிள் தமிழ் மீனிங்கில் தான் சொன்னேன். அதனால் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட வெப்சைட்டை போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஈவன் பெய்ட் கோர்சஸ் இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எடிட்டோரியல் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ mark2officers.in இந்த வெப்சைட்டுக்கு போங்க, என்ரோல் பண்ணுங்கள், கோர்சஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரியல் வீடியோவில் செக்மெண்ட்டாக உங்களுக்கு பிரித்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். பபாய்.